இதோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதுதான் நம்மளுடைய ஷார்ட் மெட்டீரியலில் பார்த்துருந்தோம். ஸோ இலக்கணம்னா என்னென்னு பார்த்தோம், இலக்கணம் எத்தனை வகைப்படுன்னு பார்த்தோம். ஸோ மொழியை வந்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு போகிறது வரதுக்கெலாம் வந்து நமக்கு இலக்கணம் தேவைன்னு சொல்லியிருந்தோம். இலக்கணம் 5 வகைப்படுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் எழுத்துனா என்னென்னு பேசியிருந்தோம். எழுத்துங்கிறது வந்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எழுத்துனா வந்து ஒளி வடிவமாக எழுப்புறதும் வரி வடிவமாக இருக்கிறதும் சொல்லியிருந்தோம். ஸோ எழுத்துக்களை 2 வகை சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று வந்து சார்பு எழுத்துன்னு சொல்லியிருந்தோம். ஸோ முதல் எழுத்தில் வந்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஸோ இதில் குறில் நடில் பார்த்துருந்தோம். மெய்யெழுத்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வள்ளினம் எழுதிக்கணும், கசட தவிர வள்ளினம், மெல்லினங்கிறது ஞான வெள்ளினம், இடையினங்கிறது எரள வரல இடையினம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கசட தபர அப்படிங்கிறது வந்து முதல்ல கான்யா, சானா, டானா, தானா, பான்யா அப்படின்னு எழுதிட்டு, அப்புறம் எரள வரல எழுதிட்டு, அப்புறம் ரான்யா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது அகரவரிசை இப்படி எழுதுறதுல இது முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதலெழுத்துக்கு அப்புறம் சார்பு எழுத்துக்களை சொல்லியிருந்தோம். ஸோ முதலெழுத்துக்களை சார்ந்து வருது. ஸோ இதில் ஒரு முக்கியமான கேள்வி சொல்லியிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நம்ம 30 தான் சொல்லணும். ஸோ தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா நம்ம 30ன்னு சொல்லணும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க தான் நம்ம வந்து சார்பு எழுத்துக்களையும் சேர்த்து சரிங்களா, உயிர்மை, ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து 216 அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். இந்த வகைப்படம்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சார்பு எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். 10 பேரை சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். இதில் உயிர்மை, ஆயுதம், அளபடையில் 2 வகை, உயிரளபடை, ஒட்டளபடை, லுகரம், அதாவது லுகரம், லிகரம், அப்புறம் குறுக்கம் வந்து 3 குறுக்கம். சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கும்போதே படிக்கணும். உயிர்மை, ஆயுதம், அளபடை 2, உயிரளபடை, ஒட்டளபடை, லுகரம், லிகரம்னு சொல்லியிருந்தோம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் சொல்லியிருந்தோம். அடுத்து குறுக்கங்கள் 3 வகைப்படும். குறுக்கங்கள் 3 வகைன்னு சொல்கிறத விட ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். வழக்கம் போல் ஆயுதம் தனிச்சே இருக்கும். ஸோ குறுக்கங்கள்னு மொத்தமாக சொல்லணும்னா 4 வகை. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிர்மை பேசியிருந்தோம். உயிர்மை நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து பிரித்தெழுதுகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரித்தெழுதுதல், அப்புறமா அந்த புணர்ச்சி விதிகள் நம்ம பார்ப்போம். புணர்ச்சி விதிகள்லாம் நம்ம படிக்கும்போது இந்த பிரித்தெழுதுகள் ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி பிரிக்கணும், ஸோ உயிரெழுத்தாவோ மெய்யெழுத்தாவோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உயிர்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், மெய்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், உயிர்னா என்ன சொல்லியிருந்தோம், மெய்னா என்ன சொல்லியிருந்தோம். வெயிட் a minute. நான் உயிர்னா காற்றுன்னு சொல்லியிருந்தோம், மறந்துட்டீங்க பாருங்கள். உயிர்னா காற்றுன்னு சொல்லியிருந்தோம், மெய்னா உடம்புன்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எக்ஸாம்பிளில் கேள்வி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். உயிர்னா காற்றுன்னு சொல்லியிருந்தோம், மெய்னா வந்து உடம்புன்னு சொல்லியிருந்தோம். உயிர்னா காற்றா அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் சரிங்களா. ஸோ அது காற்று வழியாக தான் பிறகுது. அது வந்து நம்ம தொண்டை பகுதியில், நாக்கு பகுதியில், வாய் பகுதியில் அசைக்கிறதுனால, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால அந்த காற்று மூலியமாக உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள்னு சொல்லியிருந்தோம். ஸோ உடம்புங்கிறத மெய்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிறது எப்படி பிரிக்கணும்னா இக்கு குட்டலான்னு பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெயிட். ஸோ உயிர்மை எழுத்துக்களை நம்ம இப்படி தான் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஆயுத எழுத்துன்னு நமக்கு தெரியும். 3 புள்ளிகளுடைய ஆயுத எழுத்து. ஸோ அதை வந்து தனித்து காணப்படும். இதுக்கு வெவ்வேறு பேர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. இது எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. ஆயுத எழுத்தோட வேறு பேர்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆயுத எழுத்தோட வேறு பேர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, இது 2 எளிமை, தனிநிலை, அகேனம், இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாகுபலி படத்தில் அந்த சத்யராஜ் ஒரு போர் யுக்தி கையாளுவார் இல்லையா. ஸோ அதுதான் இது போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. சரிங்களா. தனிநிலை, அகேனம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு பெயர்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். இது வந்து தனித்து எக்காரணத்தை மட்டும் இயங்காது. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மாத்திரைனா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ மாத்திரைனா நம்ம தெரியும், எழுத்துக்களை வந்து ஒழிக்கிறதுக்கு ஆகக்கூடிய, அதாவது நம்ம ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த எழுத்தை வந்து நம்ம உச்சரிக்கிறதுக்கு தேவையான கால அளவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாத்திரைக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருந்தோம்னா, கண் இமைக்கிறோம் இல்லையா. ஸோ கண் ஒரு முறை இமைக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம சொடுக்கு போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா,
ஒரு கையை வந்து ஒரு தடவை நொடிக்கிறதுக்கோ ஸோ ஆகக்கூடிய கால அளவை தான் வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம்னா மாத்திரைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய மாத்திரைகள் பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? நெடில்னா நீண்டு ஒலிக்கும்னு சொல்லியிருந்தோம். குறில்னா குறுகிய ஓசை உடையதுன்னு சொல்லியிருந்தோம். குறுகிய ஓசைங்கிறதுனால அது ஒரு மாத்திரை உடையது. நெடில்னா நீண்டு ஒலிக்கிறதுனால அது வந்து 2 மாத்திரை உடையது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அளபெடுத்தல் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த அளபெடுத்தல் அப்படின்னாவே சொல்லியிருந்தேன் நீண்டு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது தனக்குன்னு இலக்கணத்தில் ஒதுக்கப்பட்ட இயல்பான மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த அளபெடுத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அளபடை வந்து சார்பெழுத்துக்களில் 2 வகை சொல்லியிருந்தேன். ஒன்று உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்று அளபடை. உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்று அளபடை. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உயிர் அளபடை பார்ப்போம். ஸோ உயிர் அளபடை அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கிறது, வேறு ஒரு கான்செப்டும் இல்லை. உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறது. ஒற்றளபடைங்கிறது ஒற்றெழுத்துக்கள் நீண்டு வந்து ஒலிக்கிறது. ஒற்றெழுத்துக்கள் நமக்கு தெரியும். மெய்யெழுத்துக்களை வந்து நம்ம மெய்யெழுத்துக்களையும் ஆயுத எழுத்தையும் நம்ம வந்து ஒற்றெழுத்துங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து அந்த எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கிறது ஒற்றளபடைன்னு சொல்கிறோம். ஸோ இதை உயிரிழப்படையில் பற்றி பார்ப்போம். உயிரிழப்படை அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது, இந்த மாதிரி ஓசை செய்யுளில் குறையும் போது இந்த உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்லோட முதல்ல, ஃபஸ்ட்டில், இடையில், கடையில் 3 எழுத்துக்களையும் சரிங்களா நீண்டு ஒலிக்கிறது. தன்னுடைய இயல்பான அளவுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கிறத வந்து நம்ம அந்த உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறத வந்து உயிர் அளபடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரிங்களா? நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த இசையில் உம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த இன்னிசை அளபடை வந்து உம்முன்னு முடியும். அதாவது வந்து செய்யுளில் வந்து ஓசை குறையிலனா கூட அளபெடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சொல்லிசை அப்படிங்கிறத சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அதாவது இதுக்கு டெஃபினேஷன் எப்படின்னா அந்த பெயர்ச்சொல் வந்து எச்ச சொல்லாக தெரிந்து நிற்கும். சரிங்களா? அந்த ஈனு நீங்கள் அதை கூட ரொம்ப பெரிய லெவலில் பார்க்கணுன்னா ஈனு வந்ததுன்னா அது சொல்லிசை. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த செய்யுளிசை ஃபஸ்ட்டு பார்ப்போம். செய்யுளிசையோட இன்னொரு பேர் வந்து இசை நிறை. இதை நீங்கள் பார்த்துக்கணும். செய்யுளில் இசை போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செய்யுளில் இசை போடணும். எல்லா இடத்துலையும் இன்னிசை இருக்கும், இன்னிசை இருக்குது, சொல்லிசை இருக்குது. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், செய்யுளில் இசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை பாருங்கள், ஓதல் வேண்டும். இது மொழியோட முதல்ல வருது, மொழியில் இடையில் வருது, உரா அர்க். சரிங்களா? மொழியில் இறுதியில் வருது. இது 3 நிலையிலையும் வருது. இந்த செய்யுளிசை அளபடை தான் வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்லேருந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். இன்னிசைனா உம்னு முடியும், அந்த ஊங்கிற எழுதில் வந்து முடியும் இன்னிசை அப்படிங்கிறது. சொல்லிசைங்கிறது அந்த எழுத்தில் வந்து முடியக்கூடிய வார்த்தையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றளபடை பார்த்தோம். ஸோ ஒற்றளபடை நான் சொல்லிட்டேன். ஒற்றெழுத்துக்கள் வந்து ஓசை குறையும் போது அந்த எழுத்துக்கள் வந்து அளபெடுத்து நிற்கிறது தான் வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதில் வந்து இந்த 11 வகையான ஒற்றுகள் வந்து நீண்டு ஒலிக்கும். ஸோ இது கேட்பான், ஒற்றளபடையில் எத்தனை வகையான எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். 11 வகையான எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தாங்களா? இல்லை குற்றியல் உகரம் பார்த்துட்டோம் இல்லையா? எது கிளாஸில் குற்றியல் உகரம் பார்த்துட்டோங்களா? நெட் எது கட் ஆயிடுச்சா? பார்த்தோம் சார். ஆமாம், சரிங்கம்மா. சரி பாருங்கள். ஸோ இதில் வந்து குற்றியல் உகரம் பார்த்தோம். இதுவும் ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இந்த குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் இதை பிரித்து எழுதுகளே கொஸ்டினில் கேட்பான். குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். சரிங்களா? இந்த உகரம் இருக்கு இல்லையா, இந்த உகரம் தான் இதுதான் நம்ம பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது தன்னுடைய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து, குறுமைனாவே குறுகி ஒலிக்கிறது இல்லையா, அளவெடுக்கிறதுனா நீண்டு ஒலிக்கிறது, குறுமை அப்படின்னா தன்னுடைய இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒடுக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குசுடுத்து குரு. ஸோ இது குற்றியலுகரத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குசுடுத்து குரு, இந்த 6 வல்லின உகரங்கள் பார்த்திங்கன்னா குசுடுத்து குரு. இந்த குசுடு இது எங்கே உகரம் இருக்குது அப்படின்னா குசுடுத்து குரு. கூவை எப்படி பிரிக்கணும்? இக்கு கூட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கணும். சரிங்களா?
இந்த சூவை எப்படி பிரிக்கணும்? இச்சு கூட்டல் ஊ. அப்போ இந்த எழுத்துக்களோட வருமொழி பார்த்திங்கன்னா உகரமாக இருக்கும். இது வந்து நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வார்த்தையை நம்ம பிரிக்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு டூன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா? தூண் இருக்குன்னு வச்சுங்களேன், இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? பூன் இருக்குன்னா இப்பு கூட்டல் ஊ. ஸோ இப்போது இந்த வார்த்தைகளை பிரித்து எழுதும்போது முதல்ல வர எழுத்து என்ன எழுத்துன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே தான் அந்த புணர்ச்சிகளும் பொருந்தும். ஸோ இங்கே அடுத்து வருது இல்லையா, அடுத்து வரதை வந்து வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வருமொழி பார்த்திங்கன்னா உகரமாக இருக்கும். ஸோ உகரமாக இருக்கும். இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வல்லின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா, அந்த வல்லின உகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இருக்கிற இந்த எழுத்துக்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, சரிங்களா, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அந்த வார்த்தையில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த குற்றிய லுகரத்தை 6 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? 6 வகையாக பிரிக்கிறோம். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? உகரம் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உகரம் 6, குற்றிய லுகரம். அப்போ 6 வகைப்படும். நெடில் தொடர், ஆயுத தொடர். நெடில் தொடர்னால் ஒன்றும் இல்லை, இந்த குசுடுத்துக்குருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், குசுடுத்துருக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த நெடில் தொடர் மட்டும் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது என்ன உகரம்னு கேட்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 4 வார்த்தைகளை கொடுத்துருவாங்க. அதாவது 3 வார்த்தைகள் கொடுத்துட்டு இன்னொரு வார்த்தை வேறு வார்த்தை கொடுத்து அதை வந்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம இதில் கான்செப்டை தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம். இதில் பார்த்திங்கன்னா இந்த குசுடுத்துக்குருக்கு முன்னாடி எழுத்து என்ன எழுத்தாக இருக்கும் அப்படின்னா ஆயுதமாக இருக்கும். ஸோ அப்போ அது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம். ஸோ உயிர் தொடர்னாலும் அதே மாதிரி இந்த குசுடுத்துக்குரு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு முன்னெழுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா? உயிரெழுத்துக்களாக இருக்கும். இது எங்கே ராங்கிறது எங்கே உயிரெழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பிரிக்கணும். ராங்கிறத இரு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? ஈயை வந்து ஈ குட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ இது பேர் வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்னமோ, நீங்கள் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வேறு மற்றபடி ஒன்றும் தெரிஞ்சு தேவையில்லை. என்னென்னமோ கொடுத்துருப்பான், நெடிலுக்கு வந்து இருக்காது, உயிரெழுத்து தொடர்ந்து வரது குற்றிய லுகரம் அப்படின்னு கொடுத்துருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சரிங்களா? டெஃபினேஷன் நம்ம கேட்க மாட்டாங்க, நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் தான் இதில் வந்து தகுதி தேர்வில் கேட்பாங்க. சரி, ஓகே. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். நெடில் தொடருக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். 2 எழுத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நெடில் 2 எழுத்தாக தான் இருக்கும். அது வந்து இந்த குசுடுத்துக்குருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை நெடில் எழுத்தாக இருக்கும். ஸோ அதுதான் இலக்கண முறைப்படி அவங்க தனி நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயுதமும் சொல்லிட்டேன், ஆயுத எழுத்தை தொடர்ந்து அந்த குசுடுத்துக்குரு வந்துச்சுன்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றிய லுகரம். உயிர் தொடர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெடில் எழுத்துக்களே இருக்காது. மாற்றாக பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்களை தொடர்ந்து குற்றிய லுகரம் வரும். ஸோ அது வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து வன்தொடர் குற்றிய லுகரம். ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ வல்லின எழுத்துக்கள் வந்து வரும். குசுடுத்துக்குருக்கு முன்னாடி இந்த வல்லின எழுத்துக்கள் வரும். வல்லின எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது வந்து வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வல்லின எழுத்துக்கள் தெரியும். இந்த கசட தவற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாருங்கள், கசட தவற இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. அப்போ கசட தபர. ஸோ இந்த வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள், புரியுதுங்களா? வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து அந்த குசுடுத்துக்குருக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வன்மை தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா, மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இது வல்லின மெய். அதை தொடர்ந்து மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஞான ஞான அந்த வார்த்தைகள் ஏதாவது வந்து இந்த குசுடுத்துக்குருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை வந்து மென்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இடைத்தொடரும் அதே மாதிரி தான், இடையின மெய் எழுத்துக்கள் வரும். இந்த குசுடுத்துக்குரு வார்த்தைக்கு முன்னாடி இடையின மெய் எழுத்துக்கள் வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரியுதுங்களா? எல்லாம் டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த குற்றிய லுகரம் ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அளபடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல்னு சொல்லிட்டேன்.
சரிங்களா. அளபடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல். இதே வந்து குற்றியல் உகரம் அப்படிங்கிறது இந்த உகர எழுத்து வந்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒலிக்கும். ஸோ அது வந்து அதில் என்னென்ன உகரம் வரும்னா இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற உகரம் மட்டும் குறைந்து ஒலிக்கும். ஸோ இதை வந்து நம்ம 6 வகையாக பிரிச்சிடுறோம். 6 வகையாக பிடிச்சிடுறோம். என்னென்ன வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் தனியாக பிரிச்சுக்குங்க, இதை 3ஐயும் தனியாக பிரிச்சுக்குங்க. ஸோ இதை வந்து வல்லினம். விட்டு விட்டு கேக்குதுங்க சார். அப்படிங்களாம்மா? ஸோ இப்போ தெளிவாக கேட்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க சார். ஓகேம்மா. ஸோ இதுலேருந்து விட்டேன். ஓகேம்மா. ஸோ இங்கேயும் தான் நான் விட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த குற்றியல் உகரத்தை வந்து 6 வகையாக பிரிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நெடில், ஆயுதம், வேற என்ன இருக்குது? நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம். கரெக்டுங்களா? ஆமாம், உயிர் தொடர் குற்றியல் உகரம். மொத்தமாக வந்து 6 குற்றியல் உகரம் தான். சொல்கிறீங்களா? ஸோ இவ்வளோ தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முற்றியல் உகரம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இது வரைக்கும் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார், கிளியர் சார். ஓகே. இல்ல சார். ஓகேம்மா. ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் சொல்லிடுங்க, நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ இந்த குற்றியல் லிகரம் அப்படிங்கிறது இப்போ நான் நடத்துகிறது எல்லாத்துக்குமே காமன். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நான் இன்டர்வியூவாக தான் நடத்துகிறேன். ஸோ இந்த ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்க்க போகிறது நம்ம குற்றியல் லிகரம் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து குற்றியல் லிகரத்தை அந்த லுகரம் மாதிரியே நம்ம என்ன பிரிக்க போகிறோம்னா, குற்றியல் லிகரத்தை வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல், சரிங்களா, இகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அப்புறம் வந்து முன்னாடி உகர எழுத்துக்கள் வந்து தன்னுடைய அளவிலேருந்து குறுக்கி உரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈ வரக்கூடிய அந்த இகர எழுத்துக்கள் வந்து தன்னுடைய அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும். ஸோ இது வந்து 2 வகைப்படம் தான் வகை தான் நம்ம பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குற்றியல் லுகர சொற்கள் வந்து இந்த குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து எகரம் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த குற்றியல் லுகர சொற்கள் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து குசுடு துப்புரு சொல்லியிருந்தோம் இல்லையா? குசுடு துப்புரு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து, சரிங்களா, அந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. சார் விட்டு விட்டு கேக்குதுங்க சார். ஓகேங்க சார். இந்த குற்றியல் லிகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல தான் நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு அந்த குற்றிய லுகரம், அதாவது வந்து இந்த குசுடு துகுருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சொற்களுக்கு பின்னாடி எகரம் வந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த இப்போ கொக்கு யாது அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோவேன். இதை பிரித்தல்களையும் இந்த கொஸ்டின் கேட்பான். இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கொக்கு யாது அப்படின்னா கொக்கு கூட்டல் யாது. இது ரொம்ப முக்கியம். நம்ம பிரித்தல்கள்லையும் இந்த வினாக்கள் கேட்பாங்க. கொக்கு கூட்டல் யாது. இந்த கொக்கு கூட்டல் யாது இருக்கு இல்லையா, இதை பிரிக்கும் போது நிலைமொழி வந்து குற்றிய லுகர சொற்களாகும். அதாவது குசுடு துபுரு அப்படி இந்த வார்த்தைகளாக இருக்கும். குசுடு துபுரு இந்த வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா. இதனை தொடர்ந்து வரக்கூடிய நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்து வந்து இகரமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இகரம்னா யாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து எகரமாக இருக்கும். இந்த எகரமாக இருந்தது அப்படின்னா இந்த எகரம் வந்து உகரத்தோடு சேர்ந்து இகரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கவனமாக கவனிங்க. இந்த ஒரு உரத்தை குக்கியாது. ஸோ உதாரணத்துக்கு தோப்பியாதே வச்சுக்குவோம். இந்த வார்த்தையை வச்சுக்குவோம். ஒரே செகண்ட். நம்ம குற்றிய லிகரம் பார்க்குறோம் இல்லையா? ஆமாங்க சார். இப்போ வந்து ஸோ இதை எப்படி பிரிக்க சொல்லியிருக்கோம்? குறுமை கூட்டல் இயல். இது ரெண்டுக்குமே காமன். கூட்டல் இதை வந்து இகரம்னு பிரிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் கான்செப்ட். ஸோ இது 2 வகையாக சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உகர சொல்லுக்களுக்கு அடுத்து வர்றது, சரிங்களா, எகரமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உகர சொற்களுக்கு குற்றியல் உகர சொற்கள் இருக்கு இல்லையா, உகர சொற்களுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் வந்து இந்த யாவா இருந்துச்சுன்னா, அதாவது யாவா இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி பிரியுது அப்படின்னா, இந்த உகரமும் இந்த எகரமும், சரிங்களா. ஸோ இது என்னம்மா சொல்கிறாங்க? எகரம்னு சொல்கிறாங்க. இந்த உகரமும் நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகர எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிட்டோம். குசுடு துபுரு.
துபுரு சொல்லிட்டோம். இந்த வறுமொழியில் யா, இந்த யாவே வச்சுக்கோங்க. யானா எகரமாக இருக்கலாம், வெறும் குறிலாக இருக்கலாம், நெடிலாக இருக்கலாம். சரிங்களா? யா எதாக வேணா இருக்கலாம். இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகும்போது இகரமாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இகரமாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா இப்போ அதுதான் கொடுத்துருக்காங்க. கொக்கியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கொக்கு பிரித்தெழுதுகளில் சரியான வார்த்தை எதுன்னு கேட்பான். கொக்கு கூட்டல் யாது. அப்போ இதுதான் நிலைமொழி, இது வறுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண முறைப்படி இது நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து வறுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து, அதாவது கடைசி எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உகர எழுத்துக்களாக இருக்கும். அதாவது குசுடு துகுரு எது வேணால் இருக்கும். இதனை அடுத்து வரக்கூடிய வறுமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து எகரமாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் திரிஞ்சு என்னவாயிடும் அப்படின்னா இந்த உகரமும் எகரமும் திரிஞ்சு இகரமாக மாறிடுது. ஸோ அதுதான் என்னவாகுது அப்படின்னா இந்த கூவும் யாவும் சேர்ந்து கீயாக மாறிடுது. கொக்கியாது. இது புரியுதுங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இதை வந்து இக்கு குட்டல் ஈன்னு பிரிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கொக்கியாது இக்கு குட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். ஸோ இது வந்து என்னவாயிடுது அப்படின்னா இகரமாயிடுது. சரிங்களா? இதை கிளியராக வச்சுக்கணும். இது வந்து நமக்கு பிரித்தெழுதுகளுக்கு ரொம்ப நமக்கு வந்து உபயோகப்படும். ஸோ இது எதுக்காக படிக்கிறோம், இது நம்ம கான்செப்ட்லேயே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து நமக்கு பிரித்தெழுதுகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? இந்த நாடியாது, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாடியாதுலாம் நாடியாது, இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள். சரி, நாடியாதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை பிரிக்கும் போது நம்ம பார்க்கணும். முதல்ல யா வந்துருச்சுனாவே அது என்ன நம்ம முடிவு பண்ணிடணும் அப்படின்னா இது வந்து குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடணும். அப்போ குற்றியல் இகரம் அப்படின்னா இந்த யா வந்து பிரியாது. அதாவது வந்து இந்த எழுத்துக்கு அடுத்து வர யா வந்து பிரியாது. அப்போ யாது. சரிங்களா? அப்போ நாடியை எப்படி பிரிக்கணும்? நாடினா இட்டு குட்டல் ஈ, இட்டு குட்டல் ஈ. சரிங்களா? இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இது டீன்னு திரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டீன்னு இந்த சொல் திரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது முன்னாடி எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊன் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். உகரமாக இருந்த சொல் தான் வந்து இகரமாக மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு வறுமொழி வந்து யா இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாடுன்னு தான் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரூல் என்ன அப்படின்னா இந்த உகரத்துக்கு அடுத்து உகர சொல்லுகளுக்கு அடுத்து வர சொல் எகரமாக இருந்துச்சுன்னா அது ரெண்டும் திரிஞ்சு இகரமாக மாறிடும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் தான் டவுட் இருக்குங்களா? ரொம்ப முக்கியம். இதில் வந்து நமக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க பிரித்தெழுதுகளில். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு இடம் பார்த்துட்டோம். 2வது இடம் பார்த்தீங்க அப்படின்னா மியா அப்படிங்கிற அசை சொல். இதுவே பரீட்சையில் கொஸ்டின் தான். மியாங்கிறது என்ன சொல்லுன்னு கேட்பான். சரிங்களா? மியா அப்படிங்கிறது ஒரு அசை சொல். இந்த அசை சொல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்மியா அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த குற்றியல் இகரம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இல்லு வந்து இன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? கேள்மியாங்கிறது கேன்மியா, செல்மியாங்கிறது சென்மியான்னு பிரிஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து இதில் கிடையாது, உரைநடை வழக்கில் வந்து நமக்கு கிடையாது. முற்காலங்களில் வந்து இலக்கியங்களில் மட்டும்தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மியா அப்படிங்கிற சொல்லும் வந்தது அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எழுத்துக்கள் வந்து இன்னா மாறிடும். லகரம் இருக்கும், லகரம் நகரமாக மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த லகர எழுத்துக்கள் தான் இதில் வரும். பொதுவாக வந்து இந்த லகர எழுத்துக்கள் வந்து நகர எழுத்துக்களாக மாறிடும். நகரம்னா 3 சொல்லினா 2 சொல்லினா இந்த மாதிரி இருக்கிறது. சரிங்களா? அந்த மாறிடும். ஸோ இது நமக்கு இன்டெப்த்தாக தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குற்றியல் இகரம் 2 இடத்துல தான் வரும். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியம். சரி, ஓகே. சரி, அடுத்து குறுக்கங்கள் பார்த்துருவோம். குறுக்கங்கள் வந்து 4 வகை குறுக்கங்கள். ஸோ ஆயுத குறுக்கம் போக மொத்தம் 3 குறுக்கம் இருக்குது. குறுக்கங்கள்னு சொல்லிட்டேன். குறுக்கங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் வந்து நம்ம இந்த லிகரம் லுகரம் மாதிரியே தான் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து இதுவும் குறைஞ்சி ஒலிக்கும். சரிங்களா? ஸோ குறுக்கங்கள் 4 வகைப்படும். தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது தான் குறுக்கங்கள்னு சொல்கிறாங்க. இந்த 4 வகை குறுக்கங்களில் ஆயுத குறுக்கம் தவிர்த்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஐகார குறுக்கம் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்கான் வார்த்தையிலேயே ஐங்கிற வார்த்தை வந்து அப்படிங்கிற எழுத்து வந்து ஐகார குறுக்கம்னா ஐங்கிற எழுத்து வந்து குறுகி ஒலிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஐங்கிற எழுத்து எந்தெந்த இடத்துல வரும்? ஸோ இந்த ஐகாரம் அப்படிங்கிற எழுத்து வந்து ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டில் வரலாம், இல்லை சென்டரில் வரலாம், இல்லை லாஸ்ட்டில் வரலாம். சரிங்களா? முதல்ல வரலாம், இடையில் வரலாம்,
அல்லது வந்து கடையில் வரலாம். சரிங்களா, அந்த 3 இடத்துலையும் தான் வரலாம். சரிங்களா. ஸோ ஐகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐகாரம் எழுத்து வந்து தனக்கு வந்து 2 மாத்திரை அளவிலிருந்து அது வந்து குறைஞ்சு ஒலிக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எதுக்கு மாத்திரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். குறிலுக்கு எத்தனை மாத்திரை, குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை, இது நீங்கள் திரும்பி ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரைங்க சார். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு நெடிலுக்கு 2 மாத்திரைங்க. நெடிலுக்கு 2 மாத்திரை, நெல்லிக்கு மெய்க்கும் அரை மாத்திரைங்க ஆமாம் சார். ஆயுதத்துக்கும் மெய்க்கும் அரை அரை மாத்திரை. மாத்திரை. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஸோ அப்போ ஐகாரம் வந்து தன்னுடைய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐகார குறுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லோட முதல்ல வந்தது அப்படின்னா கவனமாக கேளுங்க. சொல்லோட முதல்ல வந்ததுன்னா 1.5 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். இடையிலையும் கடையிலையும் வந்ததுன்னா 1 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். சரிங்களா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லோட முதல்ல வையம் இவ்வு குட்டல் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா இது வந்து 2 மாத்திரையிலேருந்து ஒரு அரை மாத்திரை மட்டும் குறைஞ்சி 1.5 மாத்திரையாக இருக்கும். இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா அது அப்படியே 1 மாத்திரைங்கிறது 2 மாத்திரைங்கிறது 1 மாத்திரையாக பிரிஞ்சு ஒழிச்சிடும். சரிங்களா. இது நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நாங்கள் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா நம்மளோட எஃபிஷியன்சியில் வந்து ஒரு 1.5 மடங்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரவங்க நம்ம திறமைகளில் பாதி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 மடங்கு திறமை இருக்குன்னா அவங்க வளர்ந்து வர வரைக்கும் 1 மடங்கு திறமை தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நம்மளை மாதிரி 2 மடங்கு அவங்க உழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லோட முதல்ல வரும் பொழுது அந்த ஐங்கிற எழுத்து 1.5 மாத்திரை அளவும், இடையிலையும் கடையிலையும் வரும்போது அந்த 2 மாத்திரைங்கிறது 1 மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்கும். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஐகார குறுக்கம். ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்து அவுகார குறுக்கம். ஸோ அவு அப்படிங்கிற எழுத்து வந்து அதுவும் அப்படி தான் தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒழிக்கும். ஸோ ஔவையார், ஔவையார், வௌவால் இதெல்லாம் வந்து 1.5 மாத்திரை. எப்போவுமே ஒரு குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த எழுத்து குறுகி வந்துச்சுனாவே அது வந்து அரை மாத்திரை அளவு மட்டும்தான் குறையும். சரிங்களா. அரை மாத்திரை அளவு மட்டும்தான் குறையும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். அவுகார குறுக்கத்துலேயும் இந்த அந்த வவ் அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் முதல்ல மட்டும்தான் குறுகி வரும். இடையிலையும் கடையிலையும் வராது. இது ரொம்ப இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு தடவை தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. நான் முன்னமே சொன்னேன் ஆயுத எழுத்து வந்து முதல்லையும் கடையிலையும் வராதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா. சொன்னா இல்லைங்களா. அந்த ஆயுத எழுத்து ஃபஸ்ட்லேயும் கடையிலையும் வராது, ஆனால் இடையில வரும். ஆனால் அவுகார குறுக்கம் பார்த்திங்கன்னா முதல்ல மட்டும்தான் வரும். சரிங்களா. இடையிலையும் கடையிலையும் வராது. சரிங்களா. இதில் வராது. இது ரொம்ப முக்கியம். இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. சரி அடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மகர குறுக்கம். ஸோ மகர குறுக்கம்னா இந்த அவுகார குறுக்கம் புரியும்னு நினைக்கிறேன். அந்த அவுங்கிற எழுத்து குறுகி ஒலிக்கிறது தான், அதை சொல்லிட்டேன். மகர குறுக்கங்கிறது இந்த மானா அப்படிங்கிற எழுத்து வந்து குறுகி ஒலிக்கிறது. சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மகர மெய்யெழுத்து பார்த்திங்கன்னா தனக்கு மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை, அதிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். சரிங்களா. ஸோ அதாவது நிலைமொழியிலோட இறுதியில் வந்து மகரமும் வறுமொழியில் வந்து வகரமும் வந்துச்சுன்னா அது வந்து இன்மு அப்படின்னு சொல்லிட்டு இது மாறும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது வளம் வந்தான்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து மகரமாக இருக்குது, மகர மெய்யெழுத்தாக இருக்குது. ஸோ வறுமொழியில் வா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து சரிங்களா போன்னு இன்முன்னு மாறிடும். சரிங்களா. அதாவது எப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிகிறது, இதுக்கு இது வேறு எடுத்துக்காட்டு. வளம் வந்தான், அதாவது இது வந்து இந்த மகர குறுக்கத்துக்குரிய ஒரு வார்த்தை. இந்த நிலைமொழியோட இறுதியில் இம்மும் வறுமொழியில் வானாவும் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தன்னுடைய அளவுலேருந்து குறுகி ஒலிக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இது 2-3 வார்த்தையும் கொஞ்சம் இலக்கணமாக இருக்குது, உங்களுக்கு இது புரியாது. சரி நான் என்ன சொல்கிறேன், புக்கில் இதுக்கான எடுத்துக்காட்டு இருக்குது, நான் சொல்கிறேன். இது எக்ஸாமில் கேட்பாங்க, நான் இதை சொல்கிறேன், இந்த புக்கில் இப்போ பார்க்கும்போது சொல்கிறேன். சரி அடுத்து பாருங்கள். அடுத்து ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத குறுக்கங்கிறது இந்த ஆயுத எழுத்து வந்து குறுகி ஒலிக்கிறது. ஆயுத எழுத்துக்கு வந்து நம்ம அரை மாத்திரை சொல்லியிருந்தோம், அதனுடைய அளவுலேருந்து 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கிறது வந்து ஆயுத குறுக்கம். சரிங்களா. ஸோ இது கான்செப்ட்டு. இது எக்ஸாமில் பல டைம் கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுகளை கேட்பாங்க, முக்டி இது கக்ரி இது பிரித்து எழுதுன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா. இந்த மாதிரி
நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வந்து ஆயுத எழுத்து வந்துருச்சுனாவே அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி வந்து லகரம் மட்டும்தான் வரும். லகரம்னு சொல்கிறாங்க இல்லையா, லகரம் இந்த எழுத்து வரும். ஸோ இந்த முக்தீது பிரிச்சிங்கன்னா முள் கூட்டல் தீதுன்னு வரும். கக்ரீதை பிரிச்சிங்கன்னா கல் கூட்டல் தீதுன்னு சொல்லிட்டு வரும். இது நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டே தான் ஆகணும். மனப்பாடம் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே போகணும். இது வந்து ஜிகேலையும் கேட்பாங்க. சரிங்களா, ஆயுத குறுக்கம். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து 6th புக்கு நமக்கு வந்து. ஓகேங்களா, இந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம 3 இயலையும் இப்போ ரிவைஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம், இலக்கணம் 5 வகைப்படும் பார்த்துட்டோம், எழுத்து சொல்லிட்டோம், உயிரெழுத்து சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த 5 எழுத்துக்களும் வந்து குறுக்கி ஒலிக்கும், இந்த 7 எழுத்தும் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தான் சொல்லியிருந்தோம் நெடிலுக்கு வந்து 2 சிலபஸ், அதாவது 2 மாத்திரைன்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. மாத்திரைனா என்னன்னு சொல்லியிருந்தோம், கால அளவு சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்காங்க. ஓகே, மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க, மெய்யெழுத்து பார்த்துட்டோம். ஸோ மெய்யெழுத்தில் மெல்லினம், அதாவது வந்து கசட தப்பரை சொல்லிட்டோம், என்னென்ன நம்மன்னு சொல்லிட்டோம், இரள வரல சொல்லிட்டோம். மெய்யெழுத்துக்கும் 5 எழுத்துக்கும் வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றது தான் சொல்லியிருந்தோம். ஓகே, இது ஆயுத எழுத்து சொல்லியிருந்தோம். ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. சரிங்களா, ஸோ இது புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி பிரித்து இது வரைக்கும் சிலபஸ்லாம் கேட்டதில்லை. இது பிரித்து இதில் எத்தனை மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இது வரைக்கும் நம்ம தகுதி தேர்வில் கேட்டது கிடையாது. அதனால் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை ஒரு வார்த்தை பார்த்துக்கணும். ஸோ புக்கில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, பாருங்கள், மாத்திரை அளவுக்கு இருப்ப சொற்களை கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, புக்கு 6th புக்கு தான் இது, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இது பார்க்கல, இதை பார்த்துருவோம். இப்போது சிங்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது, சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இது வேறு இடத்துலையாவது ஞாக்கா எங்கேயாவது வேறு இடத்துலையா வருமா பாருங்கள், திங்கள், இது ரெண்டும் ஒன்றி தான் வரும். திங்கள் வருதுங்களா, சிங்கம், இது எல்லா வார்த்தை சொன்னேன் நான். சிங்கம், திங்கள், இது ரெண்டும் பாருங்கள் எப்போவுமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்தே தான் வரும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கக்கூடிய இடத்திற்கும் அது ஒலிக்கும் முயற்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். ஸோ இந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இணை எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா இங்கு, இக்கு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். இன்னி, இச்சு, இதில் இவங்க 2 பேரும் பேராக தான் இருப்பாங்க. இன்னி, இட்டு, பண்டம். சரிங்களா, பண்டம்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம தின்பண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தின்பண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பண்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னும் டாவும் எப்போவுமே வந்து நமக்கு இணையாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அது வந்து சொல்கிறாங்க. இது பந்தம். ஸோ உங்களுக்கு எனக்கும் ரொம்ப பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ பந்தம் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்னும் இந்த தாவும் எப்போவுமே வந்து ஒன்றா தான் வரும். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல சந்தனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அம்பு, இன்னு, இரு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் வரும். சரிங்களா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வச்சுருக்கணும். ஏன்னா அவன் வந்து எழுத்துக்கள் கொடுக்கும்போது, ஒற்றுப்பிழை கொடுக்கும்போது, இது வந்து நம்ம ஒற்றெழுத்துக்களில் நம்ம சந்திப்பிழை இருக்கு இல்லையா, சந்திப்பிழைலாம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இணை எழுத்துக்களை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாற்றி கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது இந்த இடத்துல இணை எழுத்துக்கள் இல்லை, தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, இது வந்து ஒரு வகை. அடுத்து வந்து எரள வளல, இது எல்லாமே ஒன்றா தான் வரும். இதெல்லாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எரள வரல, இந்த வல்லினம் மெல்லினம் இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி வரும். சரிங்களா, அடுத்து உயிரெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா அ, ஆ, இ, இ, இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, அதான் சொல்லும் போதே அந்த மாதிரி வருது. சரிங்களா, அது ஒரு இனமான எழுத்துக்கள் அது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வல்லினம் மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கான்செப்ட், இந்த இணை எழுத்துக்கள் கான்செப்ட் வந்து வேறு எங்கே வரும் அப்படின்னா ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. மைக் யாரும் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை ஆஃப் பண்ணிட்டுங்க. இந்த
ஓகே சரி. ஒன்றும் இல்லைங்க, இந்த இணை எழுத்துக்கள் நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா இது தோசுங்க. 2 பேரும் பிரிஞ்சு வரமாட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. சரிங்களா? எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க, எங்கே போனாலும் ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. அவங்க ஒருத்தரை பிரிச்சிங்கன்னா அவங்க வந்து தனித்து செயல்பட முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பேர்த்தையும் பிரிச்சிட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து ஒரு சொல்ல அமைக்க முடியாத சூழலை ஏற்படுத்துவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வல்லின மெல்லின எழுத்துக்களில். ஸோ அடுத்து வர எழுத்துக்கள் இதே மாதிரி இனமான எழுத்துக்கள். இதுவும் இடையினத்தில் வந்து இதெல்லாம் ஒரே இனம். சரிங்களா? எரள வளங்கிறது ஒரே இனம். இது வந்து இந்த மாதிரியே இது ஒன்றா வருமானா அப்படி வராது. இப்போ திங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்துருக்கும் போது வார்த்தைகள் உருவாகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எரள வள வருமானா அந்த மாதிரி வராது. ஆனால் இது ஒரு இனமான ஒரே இனம் கொண்ட ஒரு எழுத்துக்கள். இது எங்கே வரும் அப்படின்னா, இந்த சந்திப்பிழை நீக்கிற இடத்துல எரள வள அந்த மாதிரி இடங்கள், அந்த இடங்களில் வந்து ஒற்றுப்பிழை நீக்கிற இடங்களில் வந்து இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது அப்புறம் உயிரெழுத்துக்களில் இனமான எழுத்துக்கள், இதெல்லாம் உயிரெழுத்துக்களில் இனமான எழுத்துக்கள். சரி, ஓகே. இது ஒன்று பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான். சதா இணை எழுத்துக்கள் நம்ம சொல்லிட்டோம். சரி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒவ்வோதல், தூவம், தளி. இந்த தளி என்ன அளபடை சொல்லுங்கள் பார்ப்போம். இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் அளபடை தான், இப்போ தான் நடத்தணும் அளபடை. இது என்ன அளபடை, இது என்ன அளபடை, இது என்ன அளபடை சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் இல்லைங்களா? அளபடை என்னென்ன அளபடையாவது சொல்லுங்க பார்ப்போம். சார் உம்மா வந்து செய்யுள் இன்னிசை அளபடைங்க சார். கரெக்டாம்மா, இது இன்னிசையா? சரி, ரைட்டு, இன்னிசை. அடுத்து ஈ வந்து சொல்லிசை அளபடைங்க சார். அப்போ இது செய்யுள் இசைங்க சார். ஆமாம். ஏம்மா நீங்கள் இதை வந்து ஷார்ட்டாக தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு செய்யுள்ள இசை போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ செய்யணும் இசையும் ஒன்று. சரிங்களா? செய்யுள் இசை அளபடை இதுதான் முதல்ல, இடையில, கடையில் 3 இடத்துலையுமே வரும். ஸோ இந்த உம்முன்னு முடிஞ்சது அப்படின்னா அது இன்னிசை, இந்த ஈன்னு முடிஞ்சுன்னா அது சொல்லி. அவ்வளோதான். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த பிழை திருத்தம் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த வார்த்தைகளை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதில் சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம பேசிக் தெரிஞ்சால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் என்ன தப்பாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னா கரெக்டாமா? 3 சொல்லின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கு சார். 3 சொல்லின்னு இருக்கிற மாதிரி இருக்கா? கரெக்டாப்பா. இதுக்கு நன்றிக்கு ரீ சார். நன்றிக்கு அது சரி, இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோமா இப்போ? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இப்போ அந்த இதை வந்து டக்குன்னு வந்துட்டோம். ஸோ தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்க, தென்றல். தென்றல் இங்கே பாருங்க இருக்கா, தென்றல். அப்போ என்ன அர்த்தம்? தென்றல். அப்போ இந்த ரா வந்ததுன்னா எத்தனை சொல்லி நான் வரணும்? பெரிய ரா வந்ததுன்னா எத்தனை சொல்லி நான் வரணும்? 2 சொல்லி நான் தான் வரணும். இது ரெண்டும் தான் ஒன்றா இருக்கும். இதுதான் இணை எழுத்துக்கள். சரிங்களா? இந்த டா வந்ததுன்னா 3 சொல்லி நான் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே தான், நம்ம புரியுதில்ல? கான்செப்ட் புரியுதில்ல உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஆமாம், புரியுதுங்க சார். சரிங்களா? இதான் லாஜிக்கு, நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். மண்டபம், நன்றி, கண்டம். அப்போ டா வந்ததுன்னா 3 சொல்லி நான் தான் போடணும், மறந்துடக்கூடாது. நீங்கள் இது ஒரு அப்ராக்சிமேட்டெல்லாம் அடிக்கூடாது. ரா வந்தால் 2 சொல்லி நான் தான் போடணும். இதுதான் ரகர, அதாவது ரகர நகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏற்படக்கூடிய ஒற்றுப்பிழைகளை கண்டறிகிறது. சரிங்களா? இணை எழுத்துக்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் அதில் போயிட்டு கை வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே தவறான சொல்லை வட்டம் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, இதில் டவுட்னா சொல்லுங்கள். சரி, இது பாருங்கள், இது வந்து பழைய புக்கு, நாங்கள் பிடிச்ச பழைய புக்கு. இப்போ இதிலிருந்தும் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் விட்டுறலாம். ஸோ மாத்திரைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண் சிமிட்டுறது, கை வந்து சொடுக்கிற நேரம் தான் மாத்திரைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாத்திரையோட அளவு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, குறியெழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருந்தோம்? 1 மாத்திரை சொல்லியிருந்தோம். நெடிலத்திற்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருந்தோம்? 2 மாத்திரை சொல்லியிருந்தோம். ஸோ இது இவங்க பிரித்து சொல்லியிருக்காங்க. உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் மெய் குறிலுக்கு 1 மாத்திரை,
நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஒரே கான்செப்ட் தான். குறியெழுத்து வந்தால் 1 மாத்திரை, நெடிலெழுத்து வந்தால் 2 மாத்திரை. வேறு ஒரு கான்செப்டும் இல்லை இதில். நெடிலெழுத்து வந்தால் 2 மாத்திரை, குறியெழுத்து வந்தால் 1 மாத்திரை. மெய்யெழுத்தும் ஆயுள் எழுத்தும் வந்ததுன்னா அரை மாத்திரை. சரிங்களா? ஆயுதமும் சேர்த்துக்கணும் இதில். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு இந்த எண்ணை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்றை குறிக்கிறது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை குறிக்கிறது வந்து பன்மை. ஸோ இப்போது இதில் பூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பூங்கிறது ஒருமையை குறிக்கும். ஓகேவா? பூக்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். இது நம்ம ஈஸியாக போட்டலாம். மாணவன் அப்படின்னா ஒருமையை குறிக்கும், மாணவர் அப்படின்னா பன்மையை குறிக்கும். இது ரொம்ப முக்கியம். இதுவும் நம்ம வினாக்களில் கேட்பாங்க. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஒருமை பன்மையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதிலேருந்து தான் கொஸ்டினுமே ரெடி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், திருடன் பிடிபட்டான். ஸோ இது என்ன அர்த்தம்? பெயர் ஒருமையில் இருந்தால் வினைமுடியும் ஒருமையிலேயே இருக்க வேண்டும். திருடன்னா ஒருத்தனா எத்தனை பேருங்க? திருடன்னா ஒருமையா பன்மையா? திருடர்கள் ஒருமை சார். என்னம்மா? ஒருமை. ஆமாம், திருடன் ஒருத்தன் தான். ஒருமை. சரிங்களா? இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருடர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓகே ஸோ சார். இந்த திருடர் பிடிபட்டனர் இதெல்லாம் பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது கேட்பாங்க. சரிங்களா? உண்மை பன்மை. ஸோ அடுத்து பாருங்கள், இடம் பாருங்கள். தன்மை முன்னிலை படர்க்கைன்னு 3 வகைப்படும். இடங்கள் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? ஸோ இது நீங்கள் எண்ணுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒருமை பன்மை தான். கவுண்ட்டு தான். கவுண்ட்டு வந்து ஒரு சில இடத்துல வந்து மக்கள் அப்படின்னா மக்கள் ஒருத்தர் இருந்தாலும் மக்கள் தான், 100 பேர் இருந்தாலும் மக்கள் தான். அது பொதுவான வார்த்தைகள், அது எக்ஸம்ஷன். அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய புக்கில் கொடுத்துருக்கூடிய வினாக்களை நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதில் இது ஒன்று. சரிங்களா? திருடன் பிடிபட்டான், திருடர் பிடிபட்டனர் அப்படி. சரிங்களா? இது ஒருமை பன்மையை கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், இடம் பாருங்கள். இடம் வந்து 3 வகைப்பட சொல்லியிருக்கோம். தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். என்னென்னமோ கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். தன்மைனா நான் தான். சரிங்களா? நான் தன்மை. சரிங்களா? நான் தன்மை. அப்போ எனக்கு முன்னாடி இருக்கவங்க யாராக இருப்பாங்க? இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நான்னு சொல்கிறேன். எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்க ஒன்று நீங்கள்னு சொல்லணும், இல்லைன்னா நீன்னு சொல்லணும். கரெக்டு தானேம்மா? ஒன்றுமே புரியல தானே? ஏம்மா நான் அப்படின்னு சொல்கிறேம்மா, நான் சொல்கிறேன். நான் தன்னை சொல்லிக்கிறேன் நான். எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்கள என்ன சொல்லுவேன்? ஒருத்தர் இருந்தால் நீன்னு சொல்லுவேன். ஒருத்தர் இருந்தால் நீன்னு சொல்லுவேன். எனக்கு ஒருத்தருக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள்னு சொல்லுவேன். கரெக்டா? ஒருத்தர் இருந்தால் நான் எனக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருந்தால் நீன்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா நீங்கள்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பல பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இது முன்னிலை தான். நீன்னு சொன்னாலும் அது வந்து முன்னிலை தான். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், அதான் அது பன்மையில், அந்த ஒருமை பன்மையில் வரும்போது அந்த வித்தியாசம் தென்படும். வேறு ஒன்றும் இல்லை. அவன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவன்னா படற்கை, அது அவளையும் குறிக்கும் அதையும் குறிக்கும். அதுதான் படற்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து அவையாக இருந்ததுன்னா அதுவும் படற்கை தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் சொல்கிறாங்க. ஒருமை பன்மையை பற்றி பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த தன்மை அப்படிங்கிறது தன்னை குறிக்கிறது, முன்னிலை அப்படிங்கிறது முன்னால் இருக்கிறவங்களை குறிக்கிறது, படற்கை அப்படிங்கிறது தன்மை முன்னிலை இல்லாமல் பொதுவான ஒருத்தரை குறிக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதுமானது. புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, ரைட்டு. இதை நீங்கள் நான் சென்றேன் அப்படின்னா நீ என்னன்னு போடுவீங்க? சரி, இது கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவன் சொல்லுங்கள். நீ சென்றாய், அவன் சென்றான். நீங்கள் சொல்லுங்க, நீ சென்றாய், அவன் சென்றான் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடுமா? இது ஒன்றும் இல்லைம்மா, இது ஒன்றும் பெரிய கஷ்டமா? ஆமாம். நாங்கள் உண்டோம், நீங்கள் உண்டீர்கள், அவர்கள் உண்டார்கள். சரிங்களா? சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம ரியல் டைமில் படிக்கிற தமிழ் தான், அதை நம்ம சொல்லி பார்த்தோன்னா வந்துடும். இது ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அகரவரிசை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும். அகரவரிசையை அறிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா? ஸோ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தா வரிசையில் சில சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்ணை, தங்கம், துணை, தோழன், தெரு, தாழ்பால் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் முன்னமே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வள்ளின்னு எழுதணும்னு சொல்லிட்டேன், அடுத்து மெல்லின்னு எழுதணும்னு சொல்லிட்டேன், இடையின்னு எழுதணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வள்ளின்னு என்ன பண்ணணும்? கசட தபர. அடுத்து சொல்லுங்கம்மா, மெல்லினா சொல்லுங்கள் பார்ப்போம். மெல்லினா சொல்லுங்கள்.
நம்ம மறந்துட்டீங்க. இவன் சொன்னீங்கன்னா தான் நான் எழுதுவேன்லாம் எழுத மாட்டான். நான் வள்ளினா சொல்லிட்டேன், கசட தப்பரா சொல்லிட்டேன். வெள்ளினா நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை நான் ஒரு ஃபஸ்ட்டு 3 சொல்லியா 2 மூணு சொல்லியா? சொல்லிங்க. என்னம்மா? 3 சொல்லிங்க. ஞானே 3 சொல்லிங்க ந சார். 3 சொல்லினா தான் கரெக்டம்மா. நாமன. ம். நம்ம ந ந. எரல 2 சொல்லிங்க. எரல வளல எழுதி வளல்ல. பார்க்கணும். நீங்கள் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். சரி ரைட்டு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். திண்ணை கொடுத்துருக்கானா? திண்ணை கொடுத்துருக்கான், தங்கம் கொடுத்துருக்கான், துணை கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தையை முதல்ல பிரிக்கணும். திண்ணை, தங்கம், துணை, தோழன், தெரு, தாழ்பால், தூண், தீ, தொழில் கொடுத்துட்டான். எல்லாமே தா வரிசையில் கொடுத்துருக்கான். சரி ரைட்டு. இப்போ பார்க்குங்க, இது என்னன்னு பிரிப்போம்? இத்து கூட்டல் தொழில் என்ன வரும்? இத்து கூட்டல், நீங்கள் சொன்னீங்கன்னா தான் போடுவேன்னா போட மாட்டான். இத்து கூட்டல் தோ எப்படிமா பிரிக்கிறது? நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. இத்து கூட்டல் ஊ தூள் சார். ஓவா ஓவா ஓ சார். இல்லை குறில். குறிலா நடிலா? குறில் தான் சார். தொழில் தான். வெரி குட், குறில். ஓகே சூப்பர்மா. தீங்கிறது இத்து கூட்டல் குறிலியா நெடிலியா? நெடிலி சார். நெடிலி. வெரி குட். மற்றவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள், தூண் வந்து இத்து கூட்டல் ஊ நெடில். நெடிலுவா? ஓ. ஆமாங்க சார். தாழ்பால் இத்து கூட்டல் குறிலா ஆ நெடிலுங்களா? நெடில். நெடில். நெடில் ஆ சார். பூஜா நீ சொல்லுமா, தெருக்கு தே என்னன்னு சொல்லுமா பாப்பா. இத்து கூட்டல் இத்து கூட்டல் நெடில் நெடில் ஓவா குறில் ஓவாமா? சரி ரைட்டு. ஓகே சொல்லியிருக்கீங்க. நெடில் ஓ சார். நெடில் ஓவா? குரில் ஓ சார். குரில் ஓ சார். குரில். ஓகேம்மா. ஸோ அடுத்து பாருங்கள், தோழனுக்கு வந்து இத்து கூட்டல், இது வந்து நெடில் ஓ. சரி ரைட்டு. ஓகே. நெடில் ஓ. துணைக்கு வந்து இத்து கூட்டல் குறில் ஓ துணை. தங்கம்க்கு இத்து கூட்டல் ஆ. திண்ணைக்கு இத்து கூட்டல் இ. இந்த அகர வரிசை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன வரும்? ஈ இருக்குது, ஆ இருக்குது, ஊ இருக்குது, சரிங்களா? ஓ இருக்குது, ஓ இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? முதல்ல என்ன வரும்? இந்த அகர வரிசை எப்படி? ஃபஸ்ட்டு ஆ வருமா? ஃபஸ்ட்டு ஆ தானே வரும். அடுத்து ஆ வரும் இல்லையா? ஸோ ஆளுத்து என்ன இருக்குது? ஆளுத்து என்ன இருக்குது? தங்கம் இருக்குது பாருங்கம்மா. ஆ எழுத்து இங்கே பாருங்கம்மா, தங்கம் இருக்கா? ஆமாங்க சார். தங்கம் இருக்கு. அடுத்து ஆ எழுத்து என்ன இருக்குது? தாழ்பால் இருக்கு சார். தாழ்பால் இருக்குது. தாழ்பால். சரிங்களா? அடுத்து ஈ இருக்குங்களா? குறில் ஈ இருக்கு இருக்குங்களா? சார். திண்ணை. இருக்கு பாருங்க. திண்ணை. 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 நெடில் ஈ இருக்கா? இருக்கு சார். இது எழுதிட்டோம், இது எழுதிட்டோம், எழுதிட்டோம். டீ நெடில் சார். இருக்குங்களா? தீ இருக்கு. ஓகே. அப்புறம் இ அப்புறமேட்டுக்கு ஐ, அப்புறம் ஊவாமா? ஊ. ஊ திணை. எங்க இருக்கு? துணை. துணை. என்ன அது துணை? துணை தானம்மா இருக்கு. ஆமாங்க சார். துணை. ஓகே துணை. அடுத்து ஊ அப்படிங்கிறது துணை போட்டாச்சு. அடுத்து தூண் சார். தூண். தூண். ஊக்கு அப்புறம் என்னம்மா வரும்? ஓ வருமாமா? ஏ வருமா? ஓ வருமாமா? ஏதாங்க சார் வரும். நாங்கள் இல்லையே. ஏ இல்லை. அப்போ இல்லை. ஏ வந்து இதுவும் இல்லை. இல்லை. அப்புறம் ஐ இருக்குங்களா? இல்லை சார். அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. அப்புறம் ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ வருங்களா? ஓ. ஓ எத்தனை ஓ இருக்கு? தெரு இருக்கு. 2 ஓ. தொழில் இருக்கு. தொழில். இப்போ தொழில் இருக்கு, தெரு இருக்கு. ரைட்டா? இப்போ இது ரெண்டுமே வந்து இப்போ தெரு தொழில். இதை எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் இது என்னம்மா? தெருக்கு என்ன பிரிக்கணும்? தெருவை குறில் நடில் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இது தெரு தான் வரும், அடுத்து தொழில் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தெரு வரும், அடுத்து தொழில் வரும். வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே இருந்ததுன்னா அடுத்த வார்த்தையை பார்க்கணும். குறில் இருக்கா நெடில் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல வருமா முதல்ல வருமானு பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு தெரு, அடுத்து தொழில். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓ இருக்குங்களா? ஏம்மா இல்லைம்மா, இது ஓக்கு தாம்மா இந்த வார்த்தை. தொழிலுக்கு இத்து கூட்டல் ஓ நெடில்மா. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இத்து கூட்டல் இங்கே பாருங்கள், தெருக்கு வந்து இத்து கூட்டல் ஓ குறில், தொழிலுக்கு வந்து நெடில் இத்து கூட்டல் ஓ. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தெரு வரும், அடுத்து வந்து தொழில் வரும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அகர வரிசை எழுதணும். இதிலேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. 4லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து எழுதணும். ஓகேங்களா?
புரியுதாம்மா இது? டச் ஆகல. புரியுது சார். அந்த தெரு போட்டிருக்குல்ல அதே தான் வேறு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இது பழைய புக்கில் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே இது கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், உயிரும் மெய் எழுத்தும் வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் எழுத்து வரும். ஸோ இது மொத்தமாக 216 இருக்கும் சொல்லியிருந்தோம். பாருங்கள், உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216 சரிங்களா. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கி கூட்டல் கி, கி கூட்டல் ஊ. ஓகே, ஸோ இதை பிரித்து நல்லமா கல்லுக்கு இல்லை சொற்கள் உண்டு, தொடர் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்து எழுது பிரித்து எழுது கொடுத்துருக்காங்க. மனம் உண்டு, இது எப்படிமா எழுதுறது? சொல்லுங்கள். மனம் உண்டு, மனம் உண்டு, இரு குட்டலா ரா வந்துடும். சிலர் அழுவார், இல்லு குட்டல் ஈ, லீ வந்துடும். புகழில் இருந்தேன் அப்படி சொல்லி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பிரித்து எழுது சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ் அழகு, தமிழ் குட்டல் அழகு. ஆமாம், தமிழ் குட்டல் அழகு சரிங்களா. இல்லையும் ஆவும் பிரிச்சிங்கன்னா தான் லா வரும். மலரடி, மலர் குட்டல் தேனருவி, இரு குட்டல் தேன் குட்டல் அருவி. இப்போ வந்து உயிரெழுத்தை தனியாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து 12, இதில் என்ன வரும்? இன்னெழுத்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது 12ன்னு வரும். 40க்கு பெரிய சொல்லி ரா வரும். இந்த ரா பாருங்க தப்பாக போட்டிருக்காங்க. 12 இது தப்பாக போட்டிருக்காங்க. 50க்கு வந்து இந்த ஐமே தப்பாக போட்டிருக்காங்க. ஐ வரும். சரி, இது வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா? ஓப்பன் பண்ணுறது. ஓகே, இந்த இணை எழுத்துக்கள் தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இணை எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய் மயக்கம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த இணை எழுத்துக்கள் சொன்னோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது எப்படின்னா இந்த இக்குன்னா இக்கு கூட மட்டும் தான் சேரும். பக்கம் சரிங்களா. இந்த கச தப இந்த 4 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அதனோட மட்டும் தான் சேரும். மற்ற யார் கூடயும் சேராது. ஸோ பக்கம், அச்சம், முத்தம், அப்பம் இருக்கு இல்லைங்களா, வேறு எந்த எழுத்து கூடயும் சேராதுன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா இந்த ராலா 2 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா வேறு எழுத்து கூட சேரும் சரிங்களா. சார்பு, வாழ்க்கை, பிற எழுத்துக்கூடல் மட்டும்தான் இதை சேரும். அதனால் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா தன்னோட மட்டும் இந்த கசதபங்கிற வார்த்தை அந்த எழுத்துக்கள் மட்டும் தன்னோட மட்டும்தான் வந்து சேர்ந்து வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா அந்த ராலாங்கிற எழுத்துக்கள் வந்து வேறு ஒரு எழுத்துக்களோட தான் சேர்ந்து வரும் சரிங்களா. இந்த தன்னெழுத்து பிறெழுத்து 2 கூடயும் சேர்ந்து வர எழுத்துக்களும் இருக்குது. ஸோ அது வந்து இந்த ரா நா தான். குற்றம், அன்னம், அன்பு இருக்கு இல்லையா. ஸோ இது தன்னுடையும் சேர்ந்து வரும். இங்கே பாருங்கள், குற்றம்னா தன்னுடையும் சேர்ந்து வரும். வேறு எழுத்து கூடயும் சேர்ந்து வரும் மேற்கு சரிங்களா. அன்னம்னா இந்த நாங்கிற எழுத்து வந்து தன்னோடையும் சேர்ந்து வரும். அன்னம் வேறு எழுத்து கூடயும் சேர்ந்து வரும். அன்பு சரிங்களா. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னென்ன எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். கசதப. வேற்றுநிலை மெய்மயக்கம்னா ராலா. இது வந்து இந்த தன்னிலை உடல்நிலை 2மே சேர்ந்து வர்றது வந்து இந்த ராவும் நாவும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. சரி, இங்கே பாருங்கள், ஒரு சில் தரக்கூடிய பல பொருள்கள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சில் தரக்கூடிய பல பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த தலை அப்படிங்கிற சொல் இருக்கு. ஒரு பாரதிதாசன் பாட்டை கொடுத்துருக்காங்க. அதில் தலைங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. இந்த தலை வந்து என்னென்ன இருக்குது பார்க்கலாம். மரமும் தலையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் இந்த தலைங்கிறது எதை குறிக்குது? மரமும் தலையும் இது ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா தலையா வெப்பம் தலைக்கவும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. வேற என்ன இருக்குது? நாடு தலைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து ஒரு சொல்லு தான். இந்த சொல் வந்து தலைங்கிற சொல்லு ஒன்று தான், அது வெவ்வேறு பொருளை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல மரமும் தலையும்னு சொல்லும்போது செடி கொடியை குறிக்குது. ஸோ இந்த தலையா வெப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்த வினை சொல்ல வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடுறது குறையிறத பற்றி சொல்லுது. வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறது குறையிறத பற்றி இந்த இடத்துல சொல்லுது சரிங்களா. ஸோ நாடு தலைக்க அப்படிங்கிற இடத்துல வந்து வளர்க அப்படிங்கிற இடத்த வந்து சொல்லுது. ஸோ இது நீங்கள் தலை அப்படிங்கிற அதாவது ஒரு சொல் ஒன்று தான் வெவ்வேறு பொருளை தரும். அது இருக்கிற நவுனாக இருக்கா, வெர்பாக இருக்கா, அதாவது பெயர் சொல்லாக இருக்கா, வினை சொல்லாக இருக்கா அப்படிங்கிற இடத்த பொறுத்து வந்து இது வித்தியாசப்படுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க.
சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த ஆறு நமக்கு தெரிஞ்சது தான். ஆற்றுண்ணா இது பரீட்சையில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இந்த ஆற்றுண்ணா பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. 6 கூட்டல் உணா, 6 கூட்டல் உணா. ஸோ இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6ங்கிறது ஒரு எண், இந்த 6ங்கிறது இயற்கையாக நம்ம இருக்கிற அந்த நதி, இன்னொரு 6ங்கிறது வழி, 6ங்கிறது தனி. இது பரீட்சையில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை நான் போட்டு விட்றேன். நாளைக்கு இந்த கண்ணதான இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? சரி, இதெல்லாம் டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்?